இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. அப்படி சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு உங்க பையன் எனக்கு போன் பண்ணி சொல்றான் நிச்சயதார்த்தம் கேன்சல்னு. இதுல என் பொண்ணுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க பொண்ணுடைய வாழ்க்கை இதுல அடங்கி இருக்கு. சம்பந்தி சம்பந்தின்ற வார்த்தையை சொல்லாதீங்க, அத சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. டேய் நீ பேசாம இருடா. உங்க பையன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு இந்த தம்பி என்கிட்ட சொன்னான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்ப இந்த தப்புக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? நான் ஏத்துக்கிறேன், முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். என் வார்த்தையை என்னால காப்பாற்ற முடியல, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்னங்க பேசுறீங்க? செய்யற அவமானத்தெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்புன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறீங்களா?
அங்க எங்க சொந்தக்காரங்கள கொதிச்சு போயிருக்காங்க. ஆள் ஆளுக்கு வண்டியில கிளம்புனாங்க. அவங்கள வந்தாங்கன்னா இங்க வீடே ரணகளம் ஆயிடும். நீங்களாம் என்னதான் சொன்னாலும் செஞ்சாலும் இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நேற்று ராத்திரி எங்களை எல்லாம் அவன் நிர்கதியா விட்டுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நீங்க திட்டினாலும் சண்டை போட்டாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. ஒரு பொறுப்பான மனுஷன் பேசுற பேச்சா இது? இதெல்லாம் நீங்க நாங்க வரதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகிட்ட பேசிருக்கணும். எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். உங்க பேச்சால மேலும் எங்களை குத்தாதீங்க. அவன் சுய நல்லமா அவனே தான் வாழ்க்கைக்கு ஒரு பொண்ணை தேடிக்கிட்டான். அவன் முதலாளி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கண்டிஷன்ல தான் அவனுக்கு வேலையே கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு இத்தனை வருஷமா தெரியாது. அவன் திடீர்னு சொன்னான். நாங்க எவ்வளவோ சொன்னோம், ஆனா எங்களால அவனை தடுக்க முடியல. ஆமா சார், தன் சந்தோஷத்துக்காக சுயநலத்தோட எங்க 5 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா சார். எந்த ஒரு பிள்ளையும் பெத்தவங்களுக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ செய்யக்கூடாத துரோகத்தை செஞ்சுட்டு போயிட்டா சார். இதனால பாதிக்கப்படுறது என் பொண்ணோட வாழ்க்கை தான். சார் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க ப்ளீஸ். உங்க நீலாம்பரிக்கு எங்க ராஜியை விட நல்ல மாப்பிள்ளை கிடைப்பா சார். ஆனா எங்களுக்கு உங்க பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க ப்ளீஸ். ஐயா, எங்க மீனாவை தயவு பண்ணி உங்க மருமகளா ஏத்துக்கோங்க ப்ளீஸ். என்ன உளறீங்க நீங்க? ஆரம்பத்திலே சொன்னோம்ல, பொண்ணை கொடுத்துதான் பொண்ணை எடுப்போம்னு. நோ ராகவன், அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுக்கு என்ன மாப்பிள்ளை தனியா பொண்ணு தனியா பார்க்க தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உங்க பையன் தட்டு மாத்துற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தான். அப்ப சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு இந்த அவமானம் இல்லையே. அவ செஞ்ச தப்புக்காக நாங்க இப்ப தலை குனிகிறோம். உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல சார், நாங்களே ஏமாந்து போய் தான் நிக்கிறோம். நடந்த தப்புக்கு உங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தப்பு இல்லப்பா, வேற வழி இல்ல. இந்த சம்பந்தம் நின்னது கூட அந்த ஆண்டவனுடைய கருணைன்னு தான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட கேடுகட்ட குடும்பத்தோட உனக்கு சம்பந்தமே வேணான்னு அவன் தான் இதை கூட தட்டி விட்டான் போல இருக்கு. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி வார்த்தையை கேட்கவா என்ன இன்னும் உயிரோட வச்சிருக்க? கதிர், நடந்த உண்மையெல்லாம் ஒளிவு மறைவில்லாம சொல்லிட்டேன். தப்பு என் பையன் பேர்ல தான். அவனை சரியா வளர்க்காதனால எங்க பேர்லயும் தப்பு இருக்கலாம். ஆனா என் பொண்ணு மீனா பேர்ல எந்த தப்பும் கிடையாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க ப்ளீஸ். அவகிட்ட எங்க கெஞ்சிறீங்க? என் புள்ள என் பேச்ச ஒரு நாளும் மீற மாட்டான். உங்க புள்ள வேணா உங்களை ஏமாத்தி இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்திருக்கலாம், ஏன் உங்க கழுத்தை அறுத்து இருக்கலாம். ஏன்னா உங்க வளர்ப்பு சரியில்லை, நீங்க வளர்க்கல சரியா உங்க பிள்ளைய. ஆனா என் கதிர் அப்படி இல்லை. நான் அவனை நல்லா வளர்த்திருக்கேன். நான் கீழ்ச்சக்கோட்டை தாண்ட மாட்டாம. என் பேச்சு அவனுக்கு வேத வாக்கு. உங்களை மாதிரி ஜனங்களை, கேடுகட்ட குடும்பத்தை என் ஜென்மத்துல நான் பார்க்க விரும்பல. ஏய், நீ கிளம்புடி. ஏய் கதிர், வாடா. அப்பா ஒரு நிமிஷம் பா. என்ன நடக்குதுங்க? அண்ணன் பண்ண தப்புக்கு தங்கச்சியை பந்தா நிக்கணும். அதனால ஏய், சாரி மாமா, நீ வா மீனா போலாம். நீ எதுக்கும் பயப்படாத. நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் என்னைக்கும் என் மனசுல முடிவு பண்ணிட்டேன். இந்த உலகத்துல எந்த சக்தி வந்தாலும் நம்ம 2 பேரும் பிரிக்கவே முடியாது. நீ எதுக்கும் பயப்படாத மீனா. எங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். வா போலாம்.
உங்களை மாதிரி ஜனங்களை கேடுகட்ட குடும்பத்தை என் ஜென்மத்தில் நான் பார்க்க விரும்பல. ஏய் நீ கிளம்படி. டேய் கதிர் வாடா. அக்கா அழாத. அக்கா அக்கா கதவை தரக்கா. அக்கா சொல்றத கேளுக்கா ப்ளீஸ்க்கா. ஷாமளா, துவாரகேஷ், அப்பா நமக்கு இவ்வளவு பெரிய தலைக்குடிவை ஏற்படுத்திட்டு போயிட்டானே அந்த புள்ள, அவன் கொடுத்த இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இனிமே தங்க கூடாது. மூட்டை முடிச்சலாம் கட்டுங்க, உடனே வீட்டை காலி பண்றோம். சரிப்பா. 2 பேரும் போய் வீரவை சமாதானப்படுத்துக்கப்பா. மா வா. என்னங்க நிஜமாவே வீட்டை காலி பண்ணிதான் ஆகணுமா? ஆமா ஷியாமளா, இது நம்ம வீடு இல்ல, ராஜீவ்ங்கிற துரோகியோட வீடு. நீங்க ஏதோ கோபத்துல சொல்றீங்கன்னு நினைச்சேன். சரிங்க, அப்படி பார்க்காதீங்க, நம்ம போயிடலாம். ஏங்க ஷியாமளா, யோசிக்க யோசிக்க என்னால தாங்க முடியலடி. எவ்வளவு கடன், எத்தனை கையெழுத்து, எவ்வளவு வண்டி. நம்ம வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ணலையே. என் பிள்ளை என்ன பிடிச்சு தாக்குவா, நல்லபடியா கடைசி காலத்துல வச்சு காப்பாத்துவா. இத மாதிரி எவ்வளவு கனவுகள் ஷியாமளா, எல்லா கனவும் காணாமலே போயிடுச்சு. நீ கூட என்ன சொன்ன, இன்னைக்கு இந்த ஒரு புள்ள படிப்புக்கே இவ்வளவு செலவழிச்சா எப்படி? மற்ற பிள்ளைங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும்? மீனா இருக்கா, பிரியா இருக்கா, துவாரகேஷ் இருக்கா, அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும்னு எத்தனை தடவை என்ன கேட்டு தொலைச்சிருக்கேன். பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருக்கிய ஷியாமளா, அதெல்லாம் மறக்க முடியுமா? எவ்வளவு பெருமையா சொல்லுவேன், என் பிள்ளை ராஜாடி, அவன் என்ன தாங்குவான். எனக்கு கொல்லி போட போற அந்த மூத்த பிள்ளைன்னு எவ்வளவு பெருமையா நினைச்சேன். அத்தனை போச்சடி ஷியாமளா. ஏங்க இப்படி புலம்புறீங்க? வயசான காலத்துல இனிமே நம்ம எப்படி இருக்க போறோம்? எனக்கு ஒன்றும் புரியலடி ஷியாமளா. என்னங்க, எல்லாமே சரியாயிடுங்க, எல்லா கஷ்டமும் தேர்ந்தடுங்க. நீங்க தைரியமா இருங்க. எங்களுக்கு நம்பிக்கை சொல்ல வேண்டியவர் நீங்க. நீங்க தெய்வங்க, நீங்க அழக்கூடாது. ஆமா, அழக்கூடாது. நான் ஏன் அழணும்? எனக்கு இனிமே 3 பிள்ளைங்க தான். ஒருத்தன் செத்துட்டான், 3 பிள்ளைங்க தான் எனக்கு. நான் செத்தாலும் அவன் வந்து எனக்கு கொல்லி வைக்க கூடாது. ஐயோ ஐயோ ஐயோ, என் கட்ட வேகாது ஷியாமளா, இப்பவே சொல்லிட்டு. ஆமா, இது மாதிரி ஷியாமளா, இனிமே அவன் கொடுத்த வீட்டுல நாம இருக்க கூடாது. நடுத்தருவில் நின்னாலும் பரவாயில்ல, அது கௌரவம். இந்த வீட்டு நிழல் கூட நாளை காலையில நம்ம மேல விழக்கூடாது. எங்கேயாவது ஏதாவது ஒரு வீடு பார்ப்போம். ஊர்ல எத்தனை டாய்லெட் போர்டு தொங்குது? சரிங்க,
நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இனி நைட் தங்க போறோம் பாத்தியா இந்த வீட்ல, இதோட நமக்கு இதுக்கு சம்பந்தம் ஓவர். நாளைக்கு காலையில இருந்து எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வீடு அந்த துரோகி ரெண்டுத்துக்கு சேர்த்து இன்னைக்கு நான் தலை முழுகிறேன். ஐயோ, வேண்டாங்க. பா ஐயோ. சீக்கிரம் வாங்க ஷாம்லா. இந்தா இங்க வா, இங்க வா. இருடா. இந்த சாவியை எதிர் வீட்டு அம்மா கிட்ட கொடுத்து அந்த துரோகி வந்தா கொடுக்க சொல்லுப்பா. கற்பகம், 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 கற்பகம். என்ன ஷாம்லாமா? இந்த சாவிய ராஜீவ் வந்தா கொடுத்துருமா? ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். உங்க மூத்த பையன் வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டானாமே. அந்த பொண்ணு பெரிய பணக்கார இடமாமே. அவன் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தானா. அவன் ஓடி போனதுனால உங்க பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சாமே. ஐயோ பாவம், இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்க கூடாது. கேட்கும்போது எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. இப்படி நடுத்தெருவுல உங்களை நிக்க வச்சுட்டானே. குடும்பத்தோட இப்ப எங்க போய் நிக்க போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எனக்கே கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு சாவிதானே கொடுக்க சொன்னீங்க, இங்க என்ன புலம்பல்? இத பாருங்க, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதாமா. இவ பையன் ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சு இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். எங்களெல்லாம் நிர்கதியா விட்டுட்டு. போதுமா? முடிஞ்சா இந்த ஏரியா முழுக்க இதை சொல்லிடுங்க. ஒரு ரிக்வஸ்ட், அந்த துரோகி வந்தா இந்த சாவி அவங்க கிட்ட கொடுங்க. அது போதும் எனக்கு. வாடி, இந்த இது கதை பேசிட்டு இருக்கா. வேலை எவ்வளவு இருக்கு? துவாரகேஷ், அங்க ஒரு ஆட்டோ நிக்குது பாரு, அதை கூப்பிடு போ. ஆட்டோ வாங்க வாங்க. போலாமாப்பா? என்னம்மா? அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். ஏதாவது விட்டுட்டியா? அப்பா, இவ்ளோ பெரிய வீட்ல இருந்துட்டு இப்ப திடீர்னு எங்கப்பா போறோம்? அந்த துரோகி மாதிரி நீ பேச ஆரம்பிச்சே உனக்கு தலைமுழுகிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஞாபகம் வச்சுக்க. பிரியா, போய் வண்டியில் ஏறு. போ போ. அண்ணா, இவர் பின்னாடியே போகணும். சரிங்க சார். ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். ரெண்டு வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு போற இடம் தெரியாம இப்படி நின்னுட்டு இருக்கோமே. இப்ப திருப்தி அவங்களுக்கு? இந்த வரட்டு பிடிவாதம் தேவை அவங்களுக்கு? ஏடி, என்னையே குத்தம் சொல்ற? அந்த துரோகி பையன் இருக்கானே, அதான் உன் புள்ள, நன்றி கெட்டவன். அவனை சொல்லு. அவனால் தான் இப்ப நடுத்தருவ நாம் நிக்கிறோம். அப்பா, இந்தா போன் பண்ண அவனுக்கு. சார், வாங்க வாங்க, உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். 4-5 வீடு பார்த்துட்டேன் சார், எதுவுமே செட் ஆகல. ஆனா ஒரே ஒரு வீடு இருக்கு. ஓனர் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. ஈவினிங்குள்ள வந்துருவாரு. சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? சார், அது ஒண்ணுதான் இப்போதைக்கு இருக்கு. அது
இல்லாமல் வேறு ஏதாவது வீடு வேணும்னா ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பார்த்து சொல்லிடுறேன். சார் ஏன் சார் எவ்வளோ நேரம் சார் சாமான் சட்டோட வண்டி நிற்கும்? வேறு சவாரி போக வேண்டாமா? வண்டியில் சாமானை வச்சுட்டு வீடு தேடுற ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? சார் வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோடு வந்துட்டீங்களா? யோ கத்தாதியா, நடு தெருவில் அசிங்கமா இருக்கு, வேற வீடு பாரியா. காலையிலேருந்து டிஃபன் கூட சாப்பிடல சார், பசிக்குது, ஒரு 500 ரூபா கொடுங்க. 500 ரூபாயா? நாங்க குடும்பத்தோட சாப்பிட்டாலே அவ்வளோ ஆகாது. இந்த வச்சுக்க, போய் டிஃபன் சாப்பிட்டு வா. சீக்கிரம் வீடு பாரு. இந்தாப்பா, நீ அந்த பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வாங்க. போங்க சார். ஷாமலா இங்க வா. இது பாரு, குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு போய் பக்கத்துல ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா. ஏங்க நாங்க எங்கேயும் போகலைங்க. அப்ப இரு, நான் போய் எல்லாருக்கும் பார்சல் வாங்கிட்டு வரேன். அப்பா இது இன்னும் அசிங்கம், எனக்கு எதுவும் வேண்டாம். சரியாப்பா காஞ்சிட்டு கடை, என்ன பண்ண முடியும்? என்ன துவாரகேஷ், என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க போயிருந்த? பா 3வது தெருவில் ஒரு வீடு இருக்கு, நேற்று தான் காலி பண்ணியிருக்காங்க. சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ்லாம் பண்ணி இன்னும் 2 நாளில் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாமளே சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சுக்கலாம். இப்பவே நம்ம போயிடலாம்டா. டே அது இல்லைம்மா, நீங்கள் அந்த மாதிரி பெரிய வீட்டில் வாழ்ந்துருக்கீங்க. இந்த வீட்டில் அவ்வளோவா வசதி இல்லை, ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, இது தனி வீடாக இருக்குது. அது போதும்டா, இனிமே நம்ம தனியா தான் இருக்கணும், அதுதான் நல்லது நமக்கு. துவாரகேஷ், பா இவங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் பக்கத்துல ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி கொடு, போ சீக்கிரம். சரிப்பா, உங்களுக்கு எனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துரு. சரி இல்லைங்க பாப்பா. வாங்க வா. வாமா. சண்முகண்ண, மேடம். கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க மேடம். பாருங்க, எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. என் கல்யாணத்தையே ஒரு வாரம் கிராண்டா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு. நீங்க கோவில்ல வச்சு தாலி கட்டி சிம்பிளா பண்ணிட்டீங்க. எங்க அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இதை பாருமா, சில விஷயம் வேணும்னா சில விஷயத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதான் உங்க அப்பா ரிசப்ஷன் கிராண்டா வைக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. இருந்தாலும் அது கல்யாணம் மாதிரி வருமா? இதை பார், இப்போ இதுவா முக்கியம்? எங்க அம்மா அப்பாவை பார்க்க வந்திருக்கோம், என்ன நடக்க போகுதுன்னு யோசி. திடீர்னு நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு மீனாவோட நிச்சயதார்த்தம் நின்று போயிருக்கோம். கண்டிப்பா கோவப்படதான் செய்வாங்க, ஆனா புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு என்னமோ நான் இப்பவே கல்யாண கோலத்துல உங்க வீட்டுக்கு வந்தது முதல்ல சரின்னு படல. அவங்க ஏற்கனவே நிச்சயம் நின்னு போன வைத்தறிச்சல்ல இருப்பாங்க. நான் போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தன்னு சொன்னா வாரி அணைக்கவா போறாங்க? இது தேவையா? இதை பாருமா, நான் கல்யாணத்துக்கு போட்ட ஒரே கண்டிஷன், கல்யாணம் முடிஞ்சதும் எங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தான். அதுக்கு நீயும் ஒத்துக்கிட்ட, அதனால பேசாம இறங்கி வா. நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ராஜு. அவங்க ஏதாவது ரொம்ப கேவலப்படுத்தினாங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்.